ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக பூரி மசால் வந்து செய்ய போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால 2ஆக கட் பண்ணி ஒரு குக்கரில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஓரளவுக்கு பருப்பு நல்லா வறுப்பட்டு வந்ததும் ஒரு 7-8 பல் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தோலோடு எடுத்து ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சும்மா தோலோடு இடிச்சிட்டு சேர்த்தாலே போதும். பூண்டையும் எண்ணெயிலே சேர்த்துட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 5 பச்சை மிளகாவை எடுத்து இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நீளமாக மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 பொருளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு நம்ம வெங்காயத்தை வதக்கினாலே போதும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட இந்த 2 பொருளையும் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக வந்து பார்த்திங்கன்னா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு அந்த மசாலோடு சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரி மசால் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பண்ண போகிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறத விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம பூரி மசால் செய்யும்போது டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கு வந்து தொட்டு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ கொதித்து கொஞ்சம் நேரம் குக் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரும். அப்போ பூரி மசால் நல்லா கெட்டியான பதத்தில் கரெக்டாக இருக்கும். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். நல்லா இப்போ கெட்டியான பதத்துக்கு பூரி மசால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா டேஸ்டியாக பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டில் பூரி மசால் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 பூரி சாப்பிட்றவங்க கூட கண்டிப்பாக 5 பூரி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பூரி மசால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.